ஒரு அருமையான ஊழியக்காரி அம்மா, ஒரு சகோதரி ஒரு சாட்சி கொடுத்தாங்க. அதுக்கு அருமையாக இருந்துச்சு. நான் கேட்டேன், என்னன்னா அவங்க சொன்னாங்க, என்னுடைய ஜெப வாழ்க்கை, என்னுடைய ஆவியானுடைய பிரசன்னம் எனக்குள்ள வர்ற ஒரு அருமையான என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அவங்க எப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நான் அதிகாலை எழுந்து தெய்வ சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஆண்டரை நோக்கி, அப்பா எனக்கு இந்த வீட்டில் எனக்கு இன்னைக்கு தேவை, இன்னைக்கு அந்த பணம் கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும், இங்கே போகணும் அங்கே போகணும் அப்படின்னு எல்லாம் நான் கேட்டுட்டு இருந்த ஒரு காலம் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் எனக்குள்ளாய் கிரியை செய்ய இப்போ அதெல்லாம் நான் விட்டுட்டேன். எதையுமே கேட்கறதில்லை, எதையுமே நான் கேட்கறதில்லை. போய் உட்கார்ந்து அமைதலா அவருடைய பிரசன்னம் எனக்கு கிடைக்கும் வரைக்கும் அமைதலா அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை நான் துதிக்க ஆரம்பிச்சிடறேன். அவர் செஞ்ச நன்மைகள், அவருடைய காரியங்கள், அவர் எப்படிப்பட்டவர் நான் நினைச்சு அவருடைய காரியங்கள் எல்லாம் நான் நினைச்சு அவரை துதிக்க எனக்குள்ளாக தெய்வீக பிரசன்னத்தை நான் உணர முடிஞ்சது. அந்த பிரசன்னம் தான் எனக்கு காலையில் அற்புதமா நிரப்பி அந்த மணிக்கணக்காக என்னை தேவ சமூகத்தில் போக வச்சது. அதுக்கு பிறகு என்னுடைய ஊழியம், அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கத்தர் கொடுத்தார். இன்னைக்கு அருமையான தேவனுடைய ஊழியத்தை நான் செய்யறேன்னா, அன்னைக்கு தேவ சமூகத்தில் காத்திருந்த ஒரு பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டேன். அதுக்கு நான் செய்தது அமைதலாக உட்கார்ந்து அவரை நான் துதித்து கொண்டிருந்த மட்டும்தான் அப்படின்னாங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீங்க கவலைப்படாதீங்க, கண்ணீர் விட்டு புலம்ப வேண்டாம். சில நேரங்கள் அதிகாலையில் அவரை நீங்க துதிச்சு அவருடைய நன்மைகளை நினைச்சு மகிமைப்படுத்தி பாருங்க. உங்க பிரச்சனைகள் சொல்லாமலே அது காணாத போகும். நீங்க கேட்காமே அதை கத்தர் எடுத்து போடுவா. அல்லேலூயா. ஏன்னா உங்க பிரச்சனைகள் அவர் அறியாததல்ல. ஆமென் சொல்லுங்க. உங்களை தொடுகிறவன், ஆமா, உங்களை ஒருத்தர் தொடுறாங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அவரை தாண்டி தான் வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அதனால நிச்சயமா நீங்க செய்ய வேண்டியது அவரை துதிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. ஏப்பா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் இப்படி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவரை நீங்க துதிச்சு மகிமைப்படுத்தி அவரை ஆராதிச்சு பார். சில காரியங்களுக்காக கண்ணீர் விடலாம், போராடி கேட்கலாம். எதுக்காக தெரியுமா? மற்றவர்களுக்காக, தேசங்களுக்காக, பாவப்பட்ட அநேக மக்கள், விழுந்து கிடக்க ரட்சிக்கப்படாத மக்களுக்காக, அவங்களெல்லாம் நீங்க ஜெபத்தில் நினைச்சு என்ன பண்ணலாம்? சொல்லி நீங்க ஜெபிக்கலாம். கண்ணீரோடு நீங்க புலம்ப. ஜெபம் என்பது மற்றவர்களுக்காக நீங்க போராடி வார்த்தைகளால் ஜெபிப்பது. ஆமென் சொல்லுங்க. இன்னொரு பக்கம் ஜெபம் அதிகாலை நேரங்களில் அதிகமாக தேவ பிரசன்னத்தை உணர்றதுக்கு உங்களை கர்த்தர் வல்லமையா பயன்படுத்துறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் அமைதலாய் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அப்போ ஆண்டோட சமூகத்துல அமர்ந்திருந்து அமைதலோடு கூட, அல்லேலூயா, அமைதலோடு கூட அவரை நீங்க துதிச்சு மகிமைப்படுத்தி பாருங்க. அன்னைக்கு தெய்வீக சமாதானம், அவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள கிரியை செய்யும்.